ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugan'srecipe. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயா. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆட்டுக்கால் சூப் போட்டிருக்கோம். இது வந்து ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலாங்கிறது அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஈஸியான ரெசிபியை வீட்டில் அழகாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 6 பீஸ் வந்து 6 காலை வந்து இந்த மாதிரி வாட்டிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம வந்து குக்கரில் போடுறோம். ஸோ இந்த குக்கரில் போடும்போது ஆட்டுக்கால் பாயாவோட நம்ம என்னென்ன இப்போ சேர்த்து வேக வைக்கிறோங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி இடித்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 பச்சை மிளகா ஆட் போட்டிருக்கோம். 2 வந்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு பாதி தக்காளி இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 விசில் மினிமம் விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கலண்டு வரும் அந்த பாயா, எலும்பு எல்லாமே சாப்பிட்லாம். அந்த எலும்பில் இருக்க ஜூஸ் இறங்கினா தான் பாயா சாப்பிட்றதுக்கான நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு பாயா குக் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த போன் கலண்டு வர அளவுக்கு குக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை குக் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் அடுப்பில் ஒன்று வச்சு விட்ருவோம். அது ஒரு 8 விசில் ஸ்லோவாக வரட்டும். நம்ம அதுக்கு இடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலாக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. 1/2 முடி தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பொரிகடலை போட்டுக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்குவோம். ஸோ இது எல்லாமே அரைச்சி அழகாக எடுத்து நம்ம ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி தாளிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு. ஒரு 2 பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ப்ளஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ளவர் இது எல்லாமே போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஸோ வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஸோ இது கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாயாக்கு வந்து நம்ம இப்போ வந்து தடுக்கா மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் பாதி தக்காளி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது போட்டோம். அந்த மீதம் உள்ள பாதி தக்காளியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த தக்காளியும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு தக்காளியோட சேர்த்து அப்படியே நல்லா பிரட்டி விட்டு நல்லா கிண்டி விடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அது கொஞ்சம் அந்த ஸ்கின் உடஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத நம்ம போட்டுடலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்துட்டு கசகசாவும் கேஷ்நட்டும் போடலாம். நான் வந்து அது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நான் போட்டுக்கிற ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா கசகசாலாம் இங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இங்கே அலோடு கிடையாது. ஆனால் முந்திரி போடலாம். முந்திரி போட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி லேட்டாக ஒரு மாதிரி டைட் ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு அப்படி வேண்டாங்கிறதுக்காக நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பாயா வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம். அந்த ஸ்கின்னை வந்து தொட்டு பாருங்கள். நல்லா வெந்துருந்துச்சுன்னா மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்னும் 2 விசில் குக்கரில் வச்சு குக் பண்ணிவிட்டு போடுங்க. குக் பண்ணாமல் தயவுசெய்து போட்டுறக்கூடாது பாயாவை இதில் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம வேக வச்ச பாயாவை இதில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா ஸோ அழகாக நம்ம வச்சுருக்க பாயா வந்துட்டு இன்றைக்கி ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீட்டில் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயா ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும், வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணணும். மேக்ஸிமம் இது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நான் குக் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு விட்ருங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நம்ம சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெசிபி பார்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கீழே வந்துட்டு பாயா சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை வந்துட்டு அழகாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம்.
பட் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.